ஆக்டர் எஸ்டாருடைய அரசன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்துடைய அடுத்த ஷெட்யூல் வந்து மார்ச் 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்கீங்க. சோ சென்னையில தான் பாத்தீங்கன்னா படத்துடைய அடுத்த ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இப்ப மூவி டீம் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஷெட்யூல்ல ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா, இதுலயே படத்துடைய 80% ஷூட்டிங் வரைக்கும் எடுத்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. பிளானிங் நல்லா தான் இருக்கு, ஆனா பினிஷிங் சரியில்லையப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ சீக்கிரமா படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு நல்லா இருக்கும். என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த அரசன் படத்தை பத்தி கூடுதலா வந்திருக்கிற தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஆக்டர் விக்ராந்த் அண்ட் டிவிஎஸ் ஃபேமிலி படத்தில் நடிச்சிருந்த ஆக்டர் கமலேஷ் இவங்க 2 பேரும் நடிக்க போறாங்க அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ ஏற்கனவே இந்த படத்துல விஜய் சேதுபதி இருக்காரு. சோ இப்ப விக்ராந்த் அண்ட் கமலேஷ் இவங்க 2 பேரும் நடிக்கிறாங்க. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப ரீசெண்டா நம்ம சொல்லியிருந்தோம் இருமகன் படத்துடைய காம்போ சியான் விக்ரம் அண்ட் ஆனந்த் சங்கர் இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொரு படம் ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா. சோ இப்ப அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனந்த் சங்கர் சொன்ன அந்த கதை வந்து பாத்தீங்கன்னா சியான் விக்ரமுக்கு பிடிச்சிருச்சாமா. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சத்யஜோதி பிலிம்ஸ் அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் அவரு தான் மியூசிக் பண்ண போறாராமா. சோ 8வது தடவையா ஹாரிஸ் ஜெயராஜும் சியான் விக்ரமும் கொலாபரேட் பண்ண போறாங்க. சோ சியான் விக்ரமுடைய அடுத்த ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சான் 63 தான். சோ அந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா மார்ச் எண்டு அப்படின்னா ஏப்ரல் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. இப்ப கரண்டா பார்த்தோம்னா இந்த படத்துடைய காஸ்டிங் ஒர்க்லாம் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ எனக்கு தெரிஞ்சு சான் விக்ரம் பார்த்தீங்கன்னா இந்த சான் 63 படத்துலயும் ஆனந்த் சங்கரோட ப்ராஜெக்ட்லயும் பேரலா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யா 47 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல பார்ட் 2க்கான லீடு கொடுத்து முடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க. சோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் 2 ஃபிலிமா தான் வரப்போகுது. சோ இந்த பார்ட் 1 சீக்வலா பார்ட் 2 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. இந்த படத்துடைய பார்ட் 2 வந்து ஒரு டூயல் ஹீரோ சப்ஜெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அந்த வகையில சூர்யா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஆக்டர் கூட கொலாபரேட் பண்ணி இந்த சப்ஜெக்ட்ல நடிக்க போறாராமா. அண்ட் அதே மாதிரி இந்த பார்ட் 2க்கு லீடு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த லீட்ல பாத்தீங்கன்னா அந்த கேமியோ அப்பரன்ஸ் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிருக்காங்களாமா. இப்ப இந்த பார்ட் 2ல ஒரு ஹீரோ நடிக்கிறார் இல்லையா, அவரை கேமியோ பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. சோ அந்த கேமியோக்காக மூவி டீம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்ப வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் எஸ்டிஆர் அவர் வந்து மூவி டீம் அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இப்போதைக்கு அது கன்ஃபார்ம் ஆகல, டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை எஸ்டிஆர் இந்த படத்துல நடிச்சாரு அப்படின்னா அப்ப இந்த படத்துடைய சீக்வல்ல ஆக்டர் சூர்யாவும் அண்ட் எஸ்டிஆரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி இருக்கும். சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் ஆர்யாவுடைய மிஸ்டர் எக்ஸ் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தை ஃபுல்லா எடிட் பண்ணி முடிச்சிட்டாங்களாமா. படத்தோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 33 நிமிஷம். சோ இப்ப கரண்டா மூவி டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ட்ரெய்லர் ஒர்க்ல இருக்காங்களாமா. சோ ட்ரெய்லர்ல படத்தோட ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கதா சொல்லப்படுது. சோ இந்த மிஸ்டர் எக்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மந்த் டார்கெட் பண்ணிருக்காங்க. இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் ரவி மோகனுடைய ப்ரோகோட் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்துக்கான டைட்டில் இஷ்யூ அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அந்த இஷ்யூ பத்தி நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். அதாவது ப்ரோகோட் அப்படிங்கிற ஒரு பியர் கம்பெனி பாத்தீங்கன்னா இந்த படத்து மேல கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி உங்க டைட்டில் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா இப்ப கோர்ட்ல போயிட்டு இருக்கு. சோ இப்ப மூவி டீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைட்டில சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. இந்த ப்ரோகோட் அப்படிங்கிற டைட்டிலுக்கு பதிலா வேற டைட்டில் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறதா சொல்லப்படுதுங்க. சோ அந்த வகையில அந்த டைட்டிலுமே பாத்தீங்கன்னா ப்ரோ அப்படிங்கிற வேர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன வேர்ட் போட போறாங்க அப்படிங்கறதே கிளியரா தெரியல. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கவின் அண்ட் நயன்தாரா இவங்க சேர்ந்து நடிக்கிற ஹாய் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூவி டீம் வந்து அபிஷியலா போஸ்டர் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் ஏப்ரல் மந்த் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஹாய் படம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி தமிழ் நியூ இயர் டார்கெட் பண்ணி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.